நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க வாழ்க்கையை நீங்க வாழலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. எங்க வேணாலும் போங்க, எப்ப வேணாலும் வாங்க. உங்க 2 பேரையும் கட்டுப்படுத்த நான் யாரு? உங்க 2 பேருக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கேன். அண்ணி, குமுதா, அர்ச்சனா ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு வச்சிருந்தால அதெல்லாம் எங்க? அது வந்து சின்னம்மா, அண்ணி அந்த சாப்பாட்டை அண்ணனுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துட்டாங்க. என்ன? கார்த்திக்கு நேத்து சமைச்ச சாப்பாடை கொடுத்தாளா? அட கடவுளே, இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்ல ஏதாவது நடந்திருக்கா? நான் எப்பவும் கார்த்திக்கு சுட சுட அப்போதைக்கு சமைச்சு கொடுப்பேன். ஆனா 2 பேருக்கு கூட அர்ச்சனாவால சமைக்க முடியல. இன்னைக்கு காலையில கூட கார்த்திக் கார்ன்ஃபிளெக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டான். இந்த அர்ச்சனா என்ன பண்றானே புரியல. தனியா வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டாளா? அட கடவுளே, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. அர்ச்சனாவுக்கு கார்த்திக்காக சமைக்க கூட முடியாதா? இந்த மாதிரி நேத்து வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா அவன் உடம்பு என்ன ஆகும்? பரவாயில்ல, விட்டுருங்க சின்னம்மா. எல்லாத்தையும் எப்படி விடுறது குமுதா? நான் அவனோட அம்மா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? இந்த அர்ச்சனா அம்மா, நான் கார்த்திக் நேத்து சாப்பாடு எதுவும் சொல்ல வேண்டாம். நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்காக பண்ண தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லாமே ஓ இஷ்டம். ஒருவேளை கார்த்திக்கே இதெல்லாம் சரியா பட்டா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, அது வந்து குமுதா, என்ன இதெல்லாம்? உன்னால காய்கறியை கூட ஒழுங்கா சுத்தம் பண்ண முடியாதா? ஒழுங்கா சுத்தம் பண்ணு. இதோ பண்ணிட்டேன் சின்னம்மா. அம்மா, அது இங்க பாரு, மகா சிவராத்திரி பூஜனைக்கு நெய்யும் பாலும் அதிகமா தேவைப்படும். அதனால நிறைய வாங்கிட்டு வர சொல்லு, சரியா? சரிங்கம்மா. நான் வெளியே இருக்கேன், எல்லாத்தையும் அங்கேயே எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, நான் டிஃபன் பாக்ஸ்ல டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் நார்மலா இருக்கு, நான் செக்அப் பண்ணிட்டேன். வந்து பாருங்க. இப்ப பரவாயில்லையாமா? டாக்டர், இவளுக்கு திடீர்னு ரொம்ப வலி வந்துருச்சு. ஒருவேளை பிரசவ நேரம் நெருங்கிடுச்சா? இல்ல, வலி இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல வந்தனா ரொம்ப நேரமா எனக்கு பெயினே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப இவங்களுக்கு பிபியும் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுவும் நார்மலா தான் இருக்கு. வாங்க டாக்டர், நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வரேன். ஓகே, தேங்க் யூ. என்கிட்ட கொடுங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத. டாக்டர் அம்மா சொன்னாங்கல்ல, எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா பாட்டி, என்னை விட அதிகம் பயப்படுறது அம்மா தான். உண்மைதான். அக்கா எப்பவும் அட அக்கா எங்க போயிட்டாங்க? அவ எங்க போயிருக்கான்னு பாரு. நான் போய் பாக்குறேன். வந்துடுறேம்மா. என்னம்மா ராதிகா? நம்ம வந்தனாவுக்கு ஒன்னும் ஆகல. டாக்டர் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்கல்ல. எனக்கு உண்மையிலேயே எதுவுமே புரியலம்மா. நாம எதுக்கும் வந்தனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம்.
சூர்யா என்னம்மா இங்க வாப்பா சீக்கிரம். சொல்லுங்கம்மா. இங்க பார் சூர்யா, கொஞ்ச நாளைக்கு நீ ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. வந்தனாவை எப்ப வேணும்னாலும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். அதனால நீ எப்பவும் பக்கத்துல இருக்கிறது நல்லது. நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? சரிம்மா. என்னாச்சுமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்தனாவுக்கு வலி வந்துச்சுன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ராதிகா, நீ 2 குழந்தைங்கள பெத்தெடுத்திருக்க. நீயே இப்படி பேசினா எப்படி? அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வந்தனா கூட இருக்கேன். சரிப்பா, நீ போ. நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவர்கிட்ட வேண்டிக்கங்க. அவருடைய ஆசீர்வாதம் வந்தனாவுக்கு துணையா இருக்கும். ஆனா இப்ப எப்படி? வந்தனாதான் மேல அங்க. என்ன ராதிகா, வந்தனாவை பாத்துக்க நான் இருக்கேன்ல. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, நான் போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. குமுதா, பிரசாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வா. இதோ வரேன் சின்னம்மா. என்னங்கம்மா, நெய், தேன், தயிர் எல்லாமே இருக்கு. அப்புறம் குமுதா, பழம், தேங்காய் இதையெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிரு. கோயில்ல நிறைய கூட்டம் இருக்கும், அதனால உடனே எல்லாம் எடுத்து வச்சிடணும். சாந்தி, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சுக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். அர்ச்சனா எங்க? ரொம்ப நேரமா பாக்கலையே. உள்ள ஏதாவது வேலையா இருக்காளோ என்னவோ. இப்பெல்லாம் அர்ச்சனா ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? அவ இன்னைக்கு கார்த்திக்கு நேத்து வச்ச சாப்பாட சூடு பண்ணி கொடுத்திருக்கா. என்னது? ஆமா, நேத்து ராத்திரி அவ சமைச்சு வச்சுட்டு போனதை இன்னைக்கு காலையில சூடு பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கா. நம்ம வீட்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஆனா இப்ப இதெல்லாம் நடக்குது. ஆனா அர்ச்சனா இப்படி எல்லாம் செய்ய மாட்டாளே. அர்ச்சனா கார்த்திக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாளே. ஆமா, அதனாலதான் என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நேத்து ராத்திரி படம் பார்த்துட்டு வரதுக்கு நேரம் ஆயிருக்கு. அப்ப வெளியில சாப்பிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம வர வழியில வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றாங்க. அர்ச்சனா எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட போய் சொல்லணும்? இன்னைக்கு காலையில என்கிட்ட போய் சொல்லதான் வந்தா. டிஃபன் பாக்ஸ்ல ராத்திரி சாப்பாட வச்சதுக்கு ஏதோ சொல்ல வந்தா நான் கேட்கல. மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா. ரொம்ப கோபமா வருது. சொல்ல போனா எனக்கு நம்ம மேலதான் கோபம் வருது. தேவையில்லாம அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நாம தான் தப்பு செஞ்சுட்டோம். நம்மால எதுவும் கேட்கவும் முடியாது. ஆனா அம்மா, அது உண்மைதான். நேத்துக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. காலேஜ்ல கூட அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்கம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் அண்ணிக்காகவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நாங்க என்ன காரணம் இல்லாமல சொல்லுவோம்? ஆனாமா, உண்மையாவே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் போய் சொல்லல. டிவில கூட காட்டுனாங்களா? அம்மா, இப்ப கூட நியூஸ்ல போட்டுட்டு தான் இருப்பாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்க போய் பார்க்கலாமா? வாங்க. ஆக்சிடென்ட்ல ஜிபே கவுந்துடுச்சா? வாங்க. சரி, எனக்கு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வீட்ல பூஜை வச்சிருக்கோம்ல, நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு வா. அம்மா, பூஜைக்காக நான் பூ ஆர்டர் பண்ணவா? நான் ஏற்கனவே பூவெல்லாம் வாங்கிட்டேன். வேற ஏதாவது வேலை பண்ணணுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அப்படின்னா நான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லிடுறேன். பூஜை எங்க தானே நடக்க போகுது. உன் இஷ்டப்படி எது வேணாலும் செய். நான் இப்ப வந்துடுறேன்க்கா. குமுதா, குமுதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமுதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? வச்சுட்டேன். பூ மாலை எல்லாம் எங்க? தண்ணியில வச்சிருக்காங்கம்மா. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அம்மா, இத பூஜை அறையிலே விட்டுட்டீங்க. நீ அத குமுதா கிட்ட கொடுத்துரு. அவ அத பத்திரமா வைப்பா. ஏற்பாடுலாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுங்க. லக்ஷ்மி, நந்தினி எல்லாம் எங்க? இதோ வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வண்டியில எடுத்து வச்சிட்டோமா? சரி, எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சுன்னா கிளம்பலாம்.
எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு சீக்கிரம். குமுதா. என்ன சர்ச்சனா? அது வந்து கார்த்திக். ஆமா, இந்நேரத்துக்கு அவன் வீட்டுக்கே வந்திருக்கணும். நாம எல்லாரும் சீக்கிரம் கிளம்பலாம். பூஜைக்கு நேரமாயிடுச்சுல்ல. அம்மா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவரை கூட்டிக்கிட்டு நான் வந்துடுறேன். நான் ரெடியா தானே இருக்கேன். அர்ச்சனா, 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. ம். இவர் நம்பர் வேற பிஸின்னு வருது. இன்னைக்கு சீக்கிரம் வரணும்ல, ஏன் இப்படி லேட் பண்றாரு? உங்க வேலை முடிஞ்சிடும் சார். கார்த்திக், ஏன் இன்னைக்கு வர இவ்ளோ லேட் ஆச்சு உங்களுக்கு? ஆமா சார், எல்லா டிசைன்ஸும் ரெடியா இருக்கு. நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன். ஓகே சார். கார்த்திக், நான் அப்பல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா, ஐ நோ, நீயே பார்த்துட்டு இருந்தல. நான் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நிறைய வேலை அர்ச்சனா. டயர்டா இருக்கா? ம், ஆமா. தண்ணி குடிங்க. கார்த்திக், நம்ம கிட்ட டைம் அதிகமா இல்ல. சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நம்ம உடனே கோயிலுக்கு போகணுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண அர்ச்சனா. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ஆ, என்னோட ஃபேவரட் பன்னீர் பொரியல் நீ செஞ்சு கொடுத்தல. போகும்போதே நான் உங்ககிட்ட தான் சொன்னல, நேற்று நைட் வச்சதே சூடு பண்ணி கொடுன்னு. இல்லங்க, நீங்க ஏன் நேத்து செஞ்சதெல்லாம் சாப்பிடணும்? உங்களுக்கு தான் பழக்கம் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு அதை கொடுப்பேன்? அது அப்புறமா நான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன். நீ எதுக்காக அதை சாப்பிட்டாச்சுனா? நீங்க எனக்கு ரொம்ப பாசமா காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றது? அக்கா, இந்நேரத்துக்கு கார்த்திக் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பான்ல. ஆமா சாந்தி, அவங்க கிளம்பி இருப்பாங்க. வணக்கங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். வணக்கம். நாளைக்கு உங்க வீட்ல பூஜை இருக்குல்ல? எல்லா வருஷம் மாதிரி நாளைக்கும் வீட்ல பூஜை இருக்கு. சரிங்க, கண்டிப்பா நாளைக்கு நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம். அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இந்தாங்க, உங்களுக்காக சுட சுட டீ கொண்டு வந்திருக்கேன். இப்ப இத குடிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க. அட, என்ன இவரு தூங்கிட்டாரு? அங்க வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ் எழுந்திருங்க. இது பாருங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இவர் இங்கே தூங்கட்டும்.
கார்த்திக் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா? கார்த்திக் என்ன இது எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எழுந்துருங்க, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. நான் அம்மா கிட்ட நம்ம சீக்கிரமா வந்துருவோம் வேற சொல்லிருக்கேன். அர்ச்சனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கார்த்திக் எழுந்துருங்க, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. பாருங்க நான் ரெடி ஆகி இருக்கேன். என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா எப்படியே தூங்க விட. ப்ராமிஸா சொல்றேன், 2 நிமிஷத்துல எழுந்திருவேன். நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன். என்னங்க நீங்க? ம். ஏதாவது வாங்க வேண்டியிருந்தா சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க, ஏன்னா உள்ள போக நேரம் ஆயிடும். அட என்னாச்சு? அர்ச்சனா வந்துட்டாளா? இல்ல, அது வந்து அங்க இருக்கிறது ராதிகான்னு தோணுச்சு. அம்மா, இன்னைக்கு கோயில் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆ, இந்த இடத்துக்கு வந்தாலே பக்தி தன்னால வந்துடுமா. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். என்ன சாந்தி இது? அவங்க வந்துருவாங்க. ஆனா எப்போ வருவாங்கக்கா? அப்படி என்ன முக்கியமான வேலை? இன்னைக்கு கூட உங்க லேட்டா தான் வரணுமா? 2 பேருக்கும் தெரியும்ல, இந்த பூஜையை நம்ம வீட்ல விசேஷமா தானே நடத்துறோம். ஒரு சில நேரத்துல பெரியவர் சொல்றது என்னமோ சரிதான். அவங்க 2 பேருக்கும் நம்ம வீட்டு சம்பிரதாயத்தை பத்தியோ இல்ல நம்ம உணர்வுகளை பத்தியோ கவலையே இல்ல. அவங்க இஷ்டப்படிதான் வாழணும்னு நினைக்கிறாங்க. நேரத்துக்கு வரணும்னு அர்ச்சனா கிட்ட சொல்லி இருந்தேன்ல. லக்ஷ்மி, நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருமா, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு. சரிம்மா. அம்மா, அண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, ஒருவேளை நம்ம அர்ச்சனாவும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வந்திருப்பாள்ல? வணக்கங்க. அட நீங்களா? வணக்கங்க. வணக்கங்க. உங்க எல்லாரும் இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தோம். சங்கரி அக்கா நீங்க சொன்னதை எங்க கிட்ட சொன்னாங்க. நீங்க மகா சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களாமே? ஆமாங்க, எல்லா வருஷமும் எங்க வீட்டுல மகா சிவராத்திரி அன்னைக்கு விசேஷ பூஜைலாம் நடக்கும். நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். நீங்க விருப்பப்பட்டா நாம அன்னைக்கே பாக்குவத்துல கூட மாத்திக்கலாம். எங்க மனசுல இருக்கிறது நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. நிக்கில் உங்க கூட வரலீங்களா? என்னோட எல்லா பிசினஸையும் நிக்கில் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். நாங்க இப்படி பூஜா கோவில் சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது கரெக்ட் தானே? பசங்க தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அது வந்து கார்த்திக்கும் அர்ச்சனாவும் வரலைங்களா?